ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ரேட் டீல், பிக்கெஸ்ட் ட்ரேட் டீல் இந்த மாரி நெறைய நம்ம என்ன வேணா பேர் சொல்லிக்கலாம். ஆனா, இந்த டீல்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 190 கோடி கன்சூமர்ஸ் பயன்பெற போறாங்க. 1. 2வது குளோபல் ஜிடிபில 25% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ, அப்ப என்னன்னா இந்த டீலோட வேல்யூ என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, யூரோப் யூனியன் அப்படின்றது கிட்டத்தட்ட 27 கண்ட்ரீஸ் அப்ராக்ஸிமேட்டா. ஸோ, அப்ப இந்தியா 27 நாடோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் பண்றதுக்கான இந்த ட்ரேட் டீல் வழிவகுக்கும். ஸோ, இதுல வந்து கேபிட்டல் ஃப்ளோஸு இம்போர்ட் நம்ம ரொம்ப அதிகமா பே பண்ணி வாங்கிட்டு இருந்த பொருட்கள்லாம் இப்போ ரொம்ப நமக்கு குறைவா, ரொம்ப சீப்பா, டாக்ஸ் ஃப்ரீயா நமக்கு ரிசீவ் பண்ண போறோம். ஸோ இந்த ட்ரேட் டீல்னால ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன பெனிஃபிட்? இதில என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? என்ன நெகட்டிவ் இருக்கு? அத பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஸோ 27 யூரோப் யூனியன் கண்ட்ரீஸோட இந்தியாவுக்கான இந்த எஃப்டிஏ ட்ரேட் டீல் ஒரு பிக்கெஸ்ட் டீல். இது மட்டும் இல்ல, மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல் அப்படின்றத கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. ஸோ இந்த 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 டீல்னால என்ன அப்படின்னா, ஏற்கனவே யூரோப் யூனியன்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில பொருட்கள். அதே மாதிரி நம்ம இந்தியால இருந்து ஒரு சில பொருட்கள் யூரோப் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் ஒவ்வொரு டாரிஃப், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து யூரோப் யூனியன்ல இருந்து கார் நம்ம இம்போர்ட் பண்ணணும்னா நியர்லி 100% டாரிஃப் பே பண்ணணும். அதாவது ஒரு ரூ. 50,00,000 லக்ஸுரி கார் ஒண்ணு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த கார் ரூ. 50,00,000 வேல்யூ அப்படின்னா, அதுக்கு மோர் தென் 50 லேக்ஸ் டாரிஃப் மட்டும் பே பண்ணணும். அப்போ இங்க வந்து நம்ம அத பர்ச்சேஸ் பண்ணும்போது ரூ. 1,00,00,000 மேல போகுது. ஸோ இப்போ அது பெரிய அளவுக்கு டிராப் ஆக போகுது. அதாவது இந்த லக்ஸுரி கார்ஸோட பிரைஸ் வந்து பெரிய அளவுக்கு டிராப் ஆக போகுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இதில வந்து என்னன்னா, என்னென்ன செக்டாருக்கு பெனிஃபிஷியல், என்னென்ன ஸ்டாக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம்னா, இந்தியாவோட எக்ஸ்போர்ட் செக்டார் தான் ரொம்ப பிக்கெஸ்ட் பெனிஃபிஷியல். இதில ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடியது என்னன்னா, ரீசென்ட்டா அமெரிக்கா 50% டாரிஃப், அதாவது 25% டாரிஃப் வந்து இந்தியாவுக்கு, ரஷ்யாவிலேருந்து நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறதுனால அடிஷனலா ஒரு 25%, மொத்தம் 50% டாரிஃப் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டாரிஃபா பே பண்ண வேண்டியிருக்கு. இதில இதனால ஒரு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருந்த இந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த யூரோப் யூனியனோட டீல் க்ளோஸ் ஆயிருக்கு. முக்கியமா இத அமெரிக்கா ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெரியா தெரி தெரியாம நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம், அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும். ஸோ எல்லா நேரத்திலயும் ஒரு பிளாக்மெயில் பண்ணியே அவங்க நினைச்சத சாதிக்க முடியுன்றது அமெரிக்காவுக்கு இது ஒரு பாடமா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம செக்டாருக்கு வரலாம். எக்ஸ்போர்ட்ல டெக்ஸ்டைல் செக்டார், அப்பேரல்ஸ், லெதர், ஃபுட்வேர், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, மெரைன் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாமே வந்து அதாவது ஒரு சில ப்ராடக்ட் நம்ம இங்கிருந்தும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே சிமிலர் டைப் ஆஃப் அதர் ப்ராடக்ட்ஸை அங்கிருந்தும் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.8%லேருந்து 0.1% இது குறையுது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் மேக் இன் இண்டியா ப்ராடக்ட்ஸ். இதில வந்து 0 டியூட்டி ஆக்சஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதில இன்னும் என்னென்ன பெட்டர் அட்வான்டேஜ் அப்டின்னா, ஃபாஸ்டஸ்ட் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் ஐபிஆர் புரொடக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து மேஜர் அட்வான்டேஜ் இந்த ட்ரேட் டீல்னால அப்படின்னு சொல்லலாம். டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். 3வது ஃபார்மா அண்ட் கெமிக்கல்ஸ். இப்போ ரீசென்ட்டா ஃபார்மா ஸ்டாக்ஸ் இந்த டீலுக்கு அப்புறம் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. பட் ஆனா இந்தியன் கம்பெனி ஃபார்மா செக்டர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது ஒரு விஷயமா பார்க்கலாம். 11%லேருந்து 0 டாரிஃபா ஃபார்மா டாரிஃப் வந்து குறைச்சிருக்கிறாங்க. கெமிக்கலுக்கு 22%லேருந்து 0 டாரிஃபா குறைச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபாஸ்டர் ரெகுலேட்டரி அப்ரூவல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஃபார்மா செக்டாருக்கு. இந்தியன் கன்சியூமர், அதாவது இப்போ யூரோப்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுல மிஷினரி, எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் இதுக்கு 0 டியூட்டி. மெடிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு 0 டியூட்டி. ஏர்கிராஃப்ட், ஏரோஸ்பேஸ் அந்த பார்ட்ஸுக்கு வந்து 0. லோயர் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, பெட்டர் குவாலிட்டி கூட்ஸு, இது எல்லாமே வந்து ஒரு ஒன் ஆஃப் த கீ ட்ரிகராக இந்த இந்தியன் கன்சியூமரில் அங்கேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கலாம். இதில் யூரோப்பில் இது யாருக்கு பெட்டர் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.4 பில்லியன், அதாவது ஒரு 140 கோடி கன்சூமர் மார்க்கெட்டை வந்து உருவாக்குறாங்க. ஃபினான்ஷியல், மேரிடைம் ஸ்டடீஸு,
சர்வீசஸ் இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயமா பார்க்கலாம். யூஎஸ் வந்து இது ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டுருக்கு. இப்போ இறங்கி வருமா அமெரிக்கா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் கூட இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம மீடியாவில் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டீல் சைன் ஆக போகுது அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி 25% டேரிஃப் குறைக்க போகிறதா ஒரு நியூஸ் அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணதா மீடியாவில் வந்தது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அப்போ என்னென்னா எக்ஸ்போர்ட், மேனுஃபேக்சரிங், கேபிட்டல் ஃப்ளோஸு, போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் இதெல்லாமே வந்து இந்த டீலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. இதை தாண்டி இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் கவனிக்கக்கூடிய செக்டாரில் ஸ்டாக்ஸாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டார் வாட்ச் பண்ணலாம், கெமிக்கல்ஸ், ஃபார்மா, கேபிட்டல் குட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் மிட் கேப் கம்பெனிஸும் நம்ம கவனிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா தமிழில் ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் டைரெக்டாகவும் ஆன்லைன்லேயும் நடக்குது. அதுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்க. டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.